ஏப்ரல் மாதம் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். ஏன் லக்ன பலன் பார்க்கணுங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய விளக்கங்கள் கொடுத்தாச்சு. நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க, உங்களுடைய லக்னம் மேஷமாக இருந்தால் லக்னம்தான் பிரதானம். அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த மாதம் உங்கள் லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அவரோட சனி பகவான் இருக்கார். குறிப்பாக இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்படி பார்க்குற போது நன்மை தீமை கலந்து இந்த மாதம் உங்களுக்கு பலன்கள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய லக்ன அதிபதி 12ஆம் இடத்துக்கு போகிறது நன்மையான விஷயங்கள்னு நிறைய பார்த்தோம்னா, நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு பண வசதி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் லோன் வாங்கி ஏதாவது இடங்கட வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு, அதில் நிறைய நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். அல்லது பண்ணலாம், அல்லது நீங்கள் உருவாக்குங்க. கேட்ட இடத்துல பணம் கிடைக்குமான்னா இந்த ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணவங்களுக்கும் இது சேங்ஷன் ஆகும். இது எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. அடுத்தபடியாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் வெளியூர் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, வெளிநாடு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்தணும் விருப்பப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, குறிப்பாக ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்க, நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அல்லது புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த மாதம் நமக்கு சாதகமான விஷயம். அடுத்து யாரெல்லாம் ரொம்ப நாளாக பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அல்லது க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அது வருமானு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு, எப்போ வரும் எப்படி வரல தெரியலங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் அது வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் உங்கள் லைஃப்பில் இருக்குது.